Hi viewers, who are watching VRB Institute of India. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. दक्षिण की पुरानी नाट्य कलाएं 202 पेजिल வந்து நம்ம வந்து மீனிங்ஸ் பார்க்க போறோம். प्राचीन மீன்ஸ் புராணா ரொம்ப பழமை வாய்ந்தது. परंपरा மீன்ஸ் வம்சம். बहुमुखी மீன்ஸ் अनेक विधाओं को जानने वाला எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்க. नृत्य மீன்ஸ் नाच डांस. नेक्स्ट प्रामाणिक अंगीकृत सांड्रपट्ट. नेक्स्ट வந்து निर्माण मीन्स स्थापना निर्माणिक्किरदु. पर्यावरण मीन्स वातावरण सुट्रुपुறம். ग्रंथ मीन्स पुस्तकங்கள். निरंतर मीन्स लगातार ऑलवेज எப்பயுமே. विशिष्ट मीन्स खास विशिष्टமான. नेक्स्ट வந்து वाक्य प्रयोग வந்து 205 पेजல இருக்கு பாருங்க. வந்து प्रदर्शित करना. भारतनाट्यम में नर्तकी 10 या 12 भावों का प्रदर्शन करती है. और भरतनाट्यम डांसல வந்து 10 இல்ல 12 முக பாவங்களை வந்து அவங்க வந்து காட்ட வேண்டியதா இருக்கும். निर्माण करना. पल्लव और चोल राजाओं ने कई हिंदू मंदिरों का निर्माण करवाया. நிறைய பல்லவர்கள் சோழர்கள் வந்து நிறைய கோவில்களை வந்து तैयारिचांग வந்து निर्माणितांग வந்து. विभिन्न भारत में विभिन्न धर्मों के लोग रहते हैं. विधविधமான விதவிதமான மதங்கள் சேர்ந்தவங்க வந்து தர்மங்கள் சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து இங்க வந்து இருக்கிறாங்க. வந்து प्रयास करना मुयற்சி பண்றது. विश्वेश्वरैया ने मैसूर राज्य को समृद्ध बनाने का काफी प्रयास किया. मैसूर வந்து ராஜ்யத்தை வந்து நன்றாக டெவலப் பண்ணனும்ன்றதுக்காக முயற்சிகள் பண்ணார். வந்து प्रशिक्षण मींस பயிற்சி. कथकली का प्रशिक्षण पाना बहुत कठिन होता है. कथकलीன்றது வந்து கத்துக்கிறதுன்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். नेक्स्ट வந்து पेज नंबर 208 ல வந்து पैराग्राफ क्वेश्चन இருக்கு பாருங்க. வந்து मोहिनी आटम का अर्थ है जादूगरनी का नृत्य जो केवल महिला नर्तकों द्वारा प्रस्तुत किया जाता है. இது வந்து கேவலம் लेडीज மட்டும்தான் இது வந்து இந்த நாட்டியம் ஆடுவாங்க. तमिलनाडु की देवदासियां मंदिरों में इस नृत्य का प्रदर्शन करती थी. நிறைய வந்து தேவதாசிகள் வந்து மந்திரத்து கோவில்ல வந்து இந்த டான்ஸ் ஆடுவாங்க. इस नृत्य का उल्लेख सन 934 के नेदमपुरा तली शिलालेखों में मिलता है. இது வந்து இந்த நேதம்புரா தலி அப்படின்ற பிளேஸ்ல வந்து நம்ம வந்து நிறைய வந்து நம்ம பார்க்கலாம். வந்து मोहिनी आटम का अर्थ क्या है. मोहिनी आटम அப்படினா என்னது. मोहिनी आटम का अर्थ है जादूगरनी का नृत्य. ஒரு மேஜிக்கான ஒரு நாட்டியம். तमिलनाडु की देवदासियों मंदिरों में क्या करती थी. என்ன பண்ணுவாங்க தேவதாசிகள் வந்து கோவில்கள்ல என்ன பண்ணுவாங்க. तमिलनाडु की देवदासियों मंदिरों में नृत्य का प्रदर्शन करती थी. मंदिर கோவில்கள்ல வந்து நாட்டியம் ஆடுவாங்க. मोहिनी आटम नृत्य का उल्लेख कहाँ मिलता है. मोहिनी आटम नृत्य का उल्लेख 934 के நேதம்புரா தலி சிலாலேखों में मिलता है. நேதம்புரி சிலாலேகத்துல வந்து அவங்க வந்து இது சித்தரிக்கப்பட்டது. வந்து नेक्स्ट வந்து पेज नंबर क्वेश्चन आंसर्स स्मॉल क्वेश्चन आंसर्स வந்து पेज नंबर 211 नृत्य कला का प्रथम प्रामाणिक ग्रंथ का नाम क्या है. இந்த நாட்டிய சாஸ்திரத்துக்கு வந்து எழுதின முதல்ல இது என்னது. नृत्य कला का प्रथम प्रामाणिक ग्रंथ का नाम पंचवेदम. नेक्स्ट भारतनाट्यम में कितने भावों का प्रदर्शित होती हैं. எவ்வளோ முக பாவங்களை காமிக்க வேண்டியதா இருக்கும். भारतनाट्यम में 10 या 12 भावों का प्रदर्शनी होती है. 10 இல்ல 12 நாட்டியங்களை வந்து முக பாவங்களை வந்து நம்ம காமிக்க வேண்டியதா இருக்கும். வந்து கூச்சிப்புடி किस प्रांत की कला है. கூச்சிப்புடி வந்து எந்த பிராந்தத்துக்கு संबंधமானது. கூச்சிப்புடி வந்து ஆந்திர प्रांत का कला है. ஆந்திர प्रांत की कला है. ஆந்திர பிரதேஷ்ல தான் இந்த கலை வந்து அதிகமாக இருக்கிறது. नेक्स्ट लास्ट क्वेश्चन सारांशம் வந்து पेज नंबर 215 भारत के नृत्य मानव जीवन की एक समग्र कला का उदाहरण है. பாரதநாட்டியம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. வந்து உதாரணமாக இருக்கிறது. வந்து वह कला दर्शन धर्म जीवन चक्र मौसम या और पर्यावरण की भारतीय विश्व दृष्टि की दर्शाती है. இதில் வந்து இந்த கலை வந்து நம்மளுடைய அது வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் தர்மத்தை வந்து சொல்லறதுக்கும் வந்து நம்மளுடைய ஜீவன சக்கரத்தை வந்து விடுவிக்கிறதுக்கும் தட் மீன்ஸ் நம்மளோட விஷயங்களை வந்து சொல்லறதுக்கும் மௌசம் மீன்ஸ் வாதா சுற்றி இருக்கிற சுற்றுப்புற
விஷயங்களை வந்து சொல்றதுக்கும் இந்த பரதநாட்டியம் வந்து मुख्यमानदागा சொல்லப்படுது भरत मुनि का नाट्यम शास्त्र नृत्य कला का प्रथम प्रामाणिक ग्रंथ है और வந்து भरत मुनि का नाट्य அப்படினு சொல்லிட்டு அவர் வந்து சாஸ்திரத்தை வந்து नृत्य कला का प्रथम ग्रंथ அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க வந்து इसको पंचवेद भी कहा जाता है இது வந்து பஞ்சவேதம் அப்படினு கூட சொல்றாங்க ऐसी पुरानी नाट्य कलाओं का संक्षिप्त परिचय निम्न प्रकार है இங்க வந்து உங்களுக்கு விவரிக்கிறது வந்து இத பத்தி भरतनाट्यम அப்படினா என்னது भारत में प्राचीन काल से ही शास्त्रीय और क्षेत्रीय नृत्यों का बहुमुखी विकास होता आया है நமக்கு வந்து पूर्व காலத்திலிருந்து வந்து இந்த भरतनाट्यம்ன்றது வந்து வந்துட்டு இருக்கு வந்து सभी नृत्यों में सबसे प्राचीन नृत्य भरतनाट्यम है ரொம்ப பழமை வாய்ந்த नृत्யம் எதுனா भरतनाट्यम தான் भरतनाट्यम दक्षिण भारत में विकसित हुआ நம்மளுடைய இந்தியால தான் வந்து அது डेवलप ஆச்சு दक्षिण भारत में भरतनाट्यम नृत्य का पल्लव और चोल राजाओं ने विकसित हो किया पल्लवர்கள் சோழர்கள் வந்து அதை வந்து டெவலப்மென்ட் பண்ணாங்க வந்து भरतनाट्यम के सिद्धांतों में हाथ இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா கை கால் पैर मुख व शरीर संचालन संबंधी கை கால் எல்லாமே வந்து முகம் எல்லாமே வந்து संबंधी 64 सिद्धांत है 64 கலைகளை வந்து முகத்துல வந்து காமிக்கணும் வந்து जिनका अध्ययन नृत्य पाठ्यक्रम के साथ साथ किया जाता है 64 मुख भावங்களை வந்து இது கொடுக்கப்பட்டது வந்து 20वीं शताब्दी के रविंद्रनाथ टैगोर उदय शंकर मेनका रुक्मिणी देवी अरुण डेल और कलाकारों संरक्षण में यह नाट्य कला पुनर्जीवित हुई அப்புறம் வந்து 20th செஞ்சுரியில வந்து இது வந்து இவங்க பேர் உள்ள அவங்க எல்லாரும் வந்து டெவலப் பண்ணாங்க வந்து नेक्स्ट வந்து கதகளி அப்படினா என்னது கதகளி केरल राज्य का नृत्य नाटक का रूप है நாடனம் ஆடுற ஒரு நாடக ரூபமோ அது வந்து इसमें नर्तक कुछ बोलते नहीं नर्तकिகள் வந்து பேச மாட்டாங்க வந்து எல்லாமே முகபாவங்கள் தான் और गीत मणि प्रवालम में गाया जाता है मणि प्रवालத்துல வந்து பாடுவாங்க यह नाट्य कला विस्तृत हाथों के इशारों और लोकप्रिय मुद्राओं के साथ प्रदर्शित की जाती है இது வந்து கைகள முத்திரைகளை வந்து एक्सप्रेशन கொடுத்துட்டே முகத்துல एक्सप्रेशन கொடுத்துட்டே வந்து ஆடுறது வந்து इसका प्रशिक्षण बहुत कठिन होता है இது வந்து கடினமான ஒரு கத்துக்கிறது ரொம்ப கடினமானது कल्याण सौगंधिकम बाली विजयम रावणासुरवधम नलचरितम और सीता स्वयंवरम आदि प्रसिद्ध कथकली नृत्य नाटकों में शामिल हैं இதெல்லாமே வந்து அவங்க நாடகத்துல முக்கியமான பேருள்ள நாடகங்கள் வந்து இந்த பரதநாட்டியத்துக்கு சரி கதகளிக்கு ஆடுற நృత్யங்களுடைய நாடகங்கள் नेक्स्ट வந்து குடியாட்டம் कुड़ियाटम 900 में राजा कुलशेखर वर्मन ने केरल परंपरा के अनुसार कुड़ियाटम का प्रचलित किया அந்த ராஜா வந்து இந்த குடியாட்டத்தை வந்து அவர் வந்து என்ன பண்ணாருன்னா வந்து डेवलपमेंट பண்ணாரு यह सौंदर्य आनंद की असीम संभावनाएं प्रदान करती है कई महीनों तक अभ्यास के बाद यह नृत्य नाटक 8 से 9 दिनों तक चलती है இது நாடகம் சம்பந்தமானது இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நல்லா அத வந்து பிராக்டீஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் வந்து அது வந்து 9 இல்ல 10 நாள் வந்து இது வந்து நாடகத்தை வந்து இது வந்து பண்ண முடியும் வந்து கூதம் பலம் नामक मंदिर में इस कला का मंचन होता है கூதம் பலம் அப்படின்ற நாமக்க மந்திரத்துல வந்து இது வந்து இந்த கலை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் வந்து आंगिक वाचिक सात्विक और आहार आदि 4 अभिनय रीतियों में प्रयोग इस कला को मिल जाते हैं இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இது வந்து இந்த 4 எக்ஸ்பிரஷனும் கொடுத்துட்டு வந்து இந்த நாடகத்தை ஆடணும் வந்து நாட்டியத்தை ஆட வேண்டியதா இருக்கும் குடியாட்டத்தை वे सब मनोरंजन होने के साथ साथ उपदेशात्मक भी है இது வந்து ஒரு மெசேஜ் ஓரியன்டடாவும் இருக்கும் அதே சமயத்துல பார்க்கவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் வந்து नेक्स्ट வந்து கூச்சிப்புடி कुचिपुड़ी गांव के योगी सिद्धेंद्र ने इस नृत्य का तैयारी किया और வந்து सिद्धेंद्रன்றவர் வந்து कुचिपुड़ीன்றத வந்து தயாரித்தார் வந்து इसका उल्लेख 16वीं शताब्दी शिलालेख में लिखता है 1668 में गोलकोंडा के नवाब अब्दुल हसन ने इस नृत्य से प्रभावित होकर इसके प्रदर्शन में भाग लेने वाले नर्तकों को कुचिपुड़ी गांव को इनाम में दे दिया இந்த நாட்டியத்தை வந்து 1668ல வந்து கோல்கொண்டா ராஜா வந்து அப்துல் ஹசன் வந்து
இதை பார்த்துருக்காரு, ரசிச்சிருக்காரு. வந்து ரசித்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு கிராமத்தை வந்து எழுதி கொடுத்துருக்காரு. கூச்சிப்பூடி அப்படின்ற ஒரு கிராமத்தை எழுதி கொடுத்துருக்காரு. அதனால வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் தான் வந்து இந்த அந்த நாட்டயத்தை வந்து அவர் எழுதியிருக்காரு. வந்து भगवान कृष्ण की पत्नी सत्यभामा की कहानी इस नाटक में दर्शित है. இது வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய வைஃபான சத்யபாமாவை பற்றி தான் இங்கே நாடகத்தில் சொல்லப்படும். ஏன் நாடக பாவ கல்பம் நாம் சேபி பிரக்யாத்த है. இது வந்து எல்லாமே எக்ஸ்பிரஷனோட இருக்கும். வந்து नेक्स्ट வந்து मोहिनी आटम महिला नर्तकियों द्वारा प्रदर्शित केरल का एक और नृत्य कला है मोहिनी आटम. இதுவே கேவலம் ஒரு லேடிஸ் மட்டும்தான் இது வந்து மோகினி ஆட்டத்தை வந்து ஆடுவாங்க. வந்து इसका उल्लेख 934 के नेदमपुरा तली शिलालेखों से मिलता है. நேதம்புரா அப்படின்ற இடத்துல வந்து அது வந்து சிலாலேகங்களை வந்து அது வந்து எழுதப்பட்டது, வந்து சிதைக்கப்பட்டது. मोहिनी आटम एकल नृत्य रूप से विकास का महत्वपूर्ण योगदान है. इसमें भगवान विष्णु के सागर मदन का कथा का मंचन होता है. இங்கே வந்து ராட்சசர்கள் வந்து அதுக்கப்புறமா வந்து தேவர்கள் வந்து எப்படி வந்து அந்த எப்படி வந்து அந்த விஷ்ணு அவதாரம் மோகினி அவதாரம் வந்து எப்படி வந்து அந்த ரெண்டு பேரையும் பிரித்து விஷத்தையும் அப்புறம் வந்து அமிர்தத்தையும் வந்து எப்படி வந்து அவங்க வந்து பகுந்தாங்கன்றதான் மோகினி ஆட்டம். இந்த மோகினி ஆட்டத்தை வந்து லேடிஸை வச்சு இந்த ஆட்டத்தை வந்து நாடகம் ஆட வைப்பாங்களாம். வந்து लोक नृत्य साधारण और लोक नृत्य. ये नृत्य स्थानीय लोगों के अनुभवों का संगीत और वेशभूषा के द्वारा दर्शाए जाते हैं. यह प्रदर्शन त्योहारों का जीवंत बना देते हैं. मंच पर नर्तकियों खुद ही गाकर नाचते हैं. पाट पाड़ी डांस आड़वांग लोक नृत्य. வந்து संगाकली मूलतः एक सामाजिक धार्मिक नृत्य है. सोसाइटी के संबंधमान और நடனம். इसमें शारीरिक व्यायाम और सौंदर्य प्रशिक्षण पर विशेष ध्यान दिया जाता है. உடம்பு வந்து உடம்பு வியாயாமத்துக்கு சம்பந்தமான नृत्यங்களாக கூட இது வந்து சொல்லப்படலாம். इस प्रकार दक्षिण भारत नाट्य नृत्य की दृष्टि से भारतीय संस्कृति की आधारशिला के रूप में आज भी विद्यमान है. இப்போ வரைக்கும் வந்து நம்ம வந்து பரதநாட்டியத்தை வந்து கடைபிடிச்சிட்டு தான் இருக்கோம். வந்து இந்தியாவில் வந்து நம்மளுடைய கல்ச்சராக வந்து இது வந்து நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு தான் இருக்கோம். வந்து தேங்க்யூ வெரி மச்.